2 நாளாக இந்த வக்கிக்கட்டை இங்கே இறக்கி போட்டு நிமித்தி வச்சு பார்க்கலே கிடக்குது. காலைல காப்பி குடிச்சு முடிச்சோன்னே எங்கள் அம்மா வந்து முடிவு பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே அது அங்கே இருந்தால் வந்து கரையாக ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வக்கிக்கட்டை தூக்கி கொண்டுட்டு போய் போரில் அடிக்கிறணும் அப்படின்னு. அம்மா வேறு இருந்தாங்களா, ஒவ்வொன்றா அம்மா தூக்கி விட மாமா கொண்டுட்டு போய் போர்கிட்ட வச்சுட்டு வந்துட்டாங்க. வக்கிக்கட்டு இது ரொம்ப புதுசாக இருக்குது, அதனால் வந்து மாடு திங்க மாட்டேங்குதுங்க. கொஞ்சம் வக்கல் வந்து பழசானா தான் மாடு வந்து திங்க ஆரம்பிக்கும். அதனால் வந்து இதை மட்டும் தனியாக வந்து போர் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து தான் தனியாக வைக்கிறோம். குச்செல்லாம் வேறு முன்னாடி அடுக்கி வச்சிருந்தா அதிலே கோணைக்கு முனைக்காக கிடந்துச்சிங்க. அதெல்லாம் எடுத்து நேராக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வக்கிக்கட்டை அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சின்ன புறா வச்சாலும் சரி, பெரிய புறா வச்சாலும் சரிங்க, மழை பெஞ்சால் தண்ணி கீழே வடிஞ்சு வர மாதிரி ஒரு முக்கோண ஷேப்பில் தான் நம்ம வந்து வைக்கணும். இதையெல்லாம் அடுக்கி வச்சு போட்டு அம்மா அடுத்தது வந்து சாணி எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. கொழுப்படுத்த மாடுங்க நம்ம சாணி அள்ளி போட பின்னாடியே சாணியை போட்டு வைக்குங்க. இப்போ தான் அங்கே அள்ளிட்டு போயிருப்போம், திரும்பி பார்த்து அங்கே சாணி கிடக்கும். அள்ளி போட்டுட்டு அப்புறம் எல்லாத்துக்கும் வக்கீல போட்டுட்டு வந்தாங்க. வக்கீல் போட்டுட்டு வந்து இன்றைக்கி வந்து தட்டையை அறுத்து வச்சிடலாம் காலையிலே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அம்மா தட்டையை தான் இருக்க வந்தாங்க ஃபஸ்ட்டு.